ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதாவது நாமும் தியானிக்கிறோம். அடிக்கடி இதை நம்ம நம்முடைய காதுகளில் அடிக்கடி இந்த வார்த்தைகள் தொனித்து கொண்டே இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கூட அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதில் குறிப்பாய் மூன்றாவதாக இருக்கிறது தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். எந்த ஒரு மனுஷன் தட்டுகிறானோ அந்த மனுஷனுக்கு திறக்கப்படும். நாம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற நபரை நம்ம சந்திக்க போனோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க? வீட்டிலேருந்து சில நேரத்தில் சில முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஒரு நபரை சந்திக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இன்றைக்கி போகிறேன், இந்த நபரை எப்படியாக நான் சந்திக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டெல்லாம் போயிட்டு அந்த வீட்டு வாசலில் போய் ஜெபம் பண்ணணுமா, கதவை தட்டணுமா? சொல்லுங்களேன். கதவை தட்டணுங்க. தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டணும், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும், தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். பிரச்சனை எங்கன்னா நம்ம தேட வேண்டிய நேரத்தில் தட்டிக்கிட்டு இருக்கிறோம், தட்ட வேண்டிய நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? மாறி மாறி அநேக நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அந்த ஒரு ரெண்டு வார்த்தையில தான் நம்ம தியானிக்க போகிறோம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாம தட்ட வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருக்கிறார்களா என்பதை முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உள்ளே நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம், ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா வெளியில் பூட்டி இருக்கு. வெளியில் பூட்டி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கூடுமான வரைக்கும் தட்ட மாட்டோம். ஏன்? இப்போ பூட்டி இருக்கா இல்லையானவனா இப்போ தெரியாது. அப்போல்லாம் என்னதுங்க, ஒரு பூட்டு தொங்கிட்டு இருக்கிறோம். அந்த பூட்டு தொங்கிட்டு இருந்தாலே தெரியும் வீட்டில் ஆள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தட்டாமலே வந்துடுவோம். ஆனால் உள்ளே இருக்கிறாங்கங்கிற சத்தம் கேட்டாலோ அல்லது வெளியில் பூட்டாமல் உள்ள சத்தம் கேட்குது, பேசுகிற சத்தம் கேட்குது, இல்லை உள்ளே போனதை நாம் பார்த்தோம், ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டா நம்ம நிச்சயமாக அந்த வீட்டை நம்ம என்ன செய்வோம்? தட்ட வேண்டும். நாம் உறுதிப்படுத்தாத வரைக்கும் உள்ளே இருக்கிறவரை நாம் பார்த்துருக்கணும், அவர் உள்ளே இருக்கிறார்னு, இல்லை அந்த சத்தம் கேட்டிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நாம் தட்ட முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னென்னா, தேவனுடைய அதாவது இருதயத்தை அல்லது அவருடைய வாசலை நாம் தட்ட போகிறோம். அப்போ தேவன் இருக்கிறாரா என்பதை முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் இருக்கிறாரானா இருக்கிறார். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இயேசு ஜீவிக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்னா, நான் உயிரோடு இருக்கிறது அவர் ஜீவிக்கிறார் என்பதுக்கு ஒரு அடையாளம். அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் விதவிதமாக இருக்குது, வித்தியாசமாக நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் நாம் கதவை தட்ட வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருக்கிறவரை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்த்திருக்கணும், அல்லது உள்ளே போனதை பார்த்துருக்கணும், உள்ளே இருக்கிற சத்தத்தை கேட்டிருக்கணும். உறுதிப்படுத்தாத வரைக்கும் எந்த வீட்டுக்கும் போயிட்டு நம்ம கதவை தட்டவே மாட்டோம். இந்த உலகத்தில் கதவை தட்டும் போது திறப்பாங்களா அப்படின்னும் போதுனா பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. முன்னாட்கள்லாம் எப்படின்னா, கதவை தட்டினா கட்டாயம் கதவை திறப்பாங்க. யாருக்கு திறக்க மாட்டாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் கதவை தட்டினா மட்டும் சில வீடுகளில் திறக்க மாட்டாங்க. ஆனால் திறக்காத அனுபவங்கள்லாம் உண்டானா அநேக நேரத்தில் உண்டு. நாங்கள் ஒரு முறை ஒரு வீடு பார்க்க போனோம். இப்போ இருக்கிற வீடு தான். இந்த வீட்டு முறை அந்த அட்ரஸ்லாம் பார்த்துட்டு போய் கதவை தட்டுன்னு திறந்தாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான் அங்கே இருந்தது. இன்னொரு 3 பேச்சுலர்ஸ் தான், கேர்ள்ஸ் இருந்தாங்க. அதில் அந்த பொண்ணு திறந்ததுமே போய் நானும் ஒய்ஃபும் போய் பார்த்து வீடை பிடிச்சிருக்குன்னு வந்துட்டோம். இன்னொரு நாள் வேற ஒரு காரியத்துக்காக பார்க்க வேண்டியிருந்தது. அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் வருவேன்னா. அந்த பிள்ளையும் சரின்னுட்டா போலங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போகிறோம், உள்ளே தான் இருக்கிறாங்க, கதவை திறக்கவே இல்லை. 2 முறை 3 முறை தட்டி பார்த்தேன். சரி, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டேன். உள்ளே இருந்துட்டு கதவை திறக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். இப்படியும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இருப்பாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, அவர் காத்து கொண்டே இருக்கிறார் நாம் எப்போ தட்டுவோன்னு. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நபர்கிட்ட அதிகமான பணம் இருக்கு,
நாம் போய் அவர் கதவை தட்டினா நமக்கு அவர் தேவையை சந்திப்பார் முடியும் அப்படின்னும் போதுனா, அப்படிப்பட்ட மனுஷன் கூட எங்கே இவங்க வந்து கேட்டால் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு கதவை திறக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, நாம் எப்போ வருவோம், எப்போ கதவை தட்டுவோம், அவர் எப்போ திறக்கணும், அவர் திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கதவை தட்டுகிற கூட்டம் தான் இன்னைக்கு குறைந்து விட்டது. ஏன்னா அநேக பார்த்துக்கலாம், இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்னமா, பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே அதாவது நம்ம அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் அந்த உட்கார்ற தோரணை இருக்குது, அந்த கேட்குற தோரணை இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தோரணைனா அந்த அணுகுமுறைகள் அது இருக்குது பார்த்தீங்களா? அதிலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தேவனை கேட்குறோம், தேவனை பார்க்குறோம், விரும்புகிறோம், ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும் என்பதை அது நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 3 பேருடைய அனுபவங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு விதவை தட்டுகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18:2-3 வசனங்கள். ஒரு விதவை இருந்தால் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதியின் கதவை ஒரு விதவை தட்டுகிறாள். எதற்காக தட்டுகிறாள் என்று சொன்னால், எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும். அதாவது இதில் நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்திலே திறக்கப்படும். முதலாவது நாம் தியானிக்க போகிறது, திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்திலே திறக்கப்படும். இந்த மனுஷன் யார்னா ஒரு நியாயாதிபதி. அந்த மனுஷனால் மட்டும்தான் தனக்கு நியாயம் செய்ய முடியும் என்று இந்த யாருக்கு தெரியும்? இந்த விதவைக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? அநீதியுள்ள நியாயாதிபதி, அதுவும் தெரியும். அவன் கடினமுள்ள மனுஷன், யாருக்கும் எளிமையாக உதவி செய்கிற மனுஷனும் கிடையாது. ஆனால் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். அதாவது அந்த அம்மா எதை பார்த்தாங்க அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த அநீதியுள்ள சுபாவத்தை பார்க்கல, அவனுக்கு இருந்த அதிகாரத்தை பார்த்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் மட்டும் அநீதி உள்ளவன் அல்ல, அந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் அநீதி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரம் உள்ளவன் என்று சொன்னால் அவன் மட்டும்தான் அதிகாரம் உள்ளவன். அந்த பட்டணத்தில் அநீதி உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நியாயம் செய்ய அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லி ஒருவன் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த பட்டணத்தில் அவன் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஜெபிக்கும் போது எதையோ யோசித்து கொண்டிருக்கிறோம், எதையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கணுமோ அதை தெளிவாக பாருங்க. அவன் அநீதி உள்ளவன் தான், ஆனால் அநீதியுள்ள அவன் சுபாவத்தை அந்த விதவை பார்க்கல. ஏனென்றால் அந்த விதவைக்கு தெரியும். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பட்டணத்தில் இவனை போல அநீதி உள்ள மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால நான் அதை பார்க்கல, ஆனால் அதிகாரம் உள்ளவன் இவன் மட்டுமே. ஏன்னா அந்த பட்டணத்தில் நியாயாதிபதி அவன் தான். நேரா போகிறான், கதவை தட்டுறான், திறக்கிறான். என்னன்றான், எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, தீர்த்து வைக்கணும். அப்படியா, சரி போயிட்டு வா, தீர்த்து வைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கறா, பதில் கிடைக்கல. திரும்பவும் போறா, கதவை தட்டுறா, திறக்கிறான். என்ன, எனக்கும் ஒரு எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, தீர்த்து வைக்கணும்னு சொன்னனே அப்படின்னா, போயிட்டு வா, தீர்த்து வைக்கிறேன். சில நேரங்களில் சில இடத்துக்கு நம்ம தொடர்ந்து போய் தான் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட 3 முறை போயிட்டு வந்திருக்கிறேன் இந்த ஒரு 10 நாளில். முறை போனப்போ சார், முறை போனப்போ அனுப்பிட்டேன். நாங்கள் 2வது முறை அது விஷயமா போகிறேன். சார் இப்போ தான் லெட்ரு வந்திருக்குது, நம்ம ஒரு 3 நாளில் அனுப்பிடுறேன் சார் அப்படின்னாங்க. திரும்ப போய் பார்த்த போன வாரம் அனுப்பிட்டாங்களே இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம். அப்புறம் ஃபைலெல்லாம் தேடி பார்த்துட்டு, சார் நான் 6ஆம் தேதி அனுப்பிட்டேன் சார், ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துடும், உங்கள் 2-3 நாளில் வரணுன்னாரு. இன்னி வரைக்கும் வரவே இல்லை. நேற்றுக்கு வந்திருக்கணும், நேற்றுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ திரும்ப இந்த வாரத்தில் பார்ப்பேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு தட்டுவேன். அநீதி உள்ளவன் எனக்கு தெரியும், சரிங்களா? லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேலை அங்கே தான் நடக்கும். ஏன்னா அந்த ஆஃபீஸில் தான் எனக்கு என்ன வேணும், அந்த லெட்ரு வரணும். வேறு ஆஃபீஸில் தான் வராது. அதுக்கு அதிகாரம் உள்ள ஆஃபீஸ் எதுனா நான் போய் பார்க்க போகிறேன், அந்த ஒரு ஆஃபீஸ் தான். புரியுதுங்களா? இதை தெளிவாய் அறிந்திருந்தால் அந்த விதவை, அந்த நியாயாதிபதி அநீதி உள்ளவன்,
ஆனால் அவன் அதிகாரம் உள்ளவன் என்பதை அவள் தெளிவாய் அறிந்திருந்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் வரும்போது குறை சொல்வதற்கு எதெல்லாம் இருக்கிறதோ, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் கிடைக்கவே இல்லை, அப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிறைவானதை பார்க்க மறந்து விடுகிறோம். இந்த காலை இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசுவை அதிகாரம் உள்ளவராய் பாருங்கள். அவரை அதிகாரம் உள்ளவராய் பார்த்ததுனால தான் இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, திறக்கும் வரை தட்டி கொண்டே இருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்ததாம். பாருங்களேன், எந்த அளவுக்கு அவன் கடினமுள்ள மனுஷனா இருக்கிறான் பாருங்களேன். அவன் வேலையே அதுதான். ஆனால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லையா என்று அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும், நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், அதுக்கு முந்தின பகுதியில் திரும்ப ஒருவரை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், அவனுக்கு அது தெளிவா தெரியும். நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன் என தெரிந்திருந்தோம் இந்த விதவை என்ன பண்றாங்க, என்னை தொந்தரவு செய்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்திலே அடிக்கடி போயிட்டு எப்படியாக எனக்கு பதில் கிடைக்கணும், எனக்கு நியாயம் செய்யணும்னு கேட்கும்போது, அநீதியுள்ள நியாயாதிபதி, நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனை மதிக்கவே மாட்டேன், ஆனால் இந்த விதவை எந்த நேரம் என்னை தொந்தரவு செய்கிறாளே, எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அவளே நினைத்தால் நீதியுள்ள நியாயாதிபதி அமைதியாக இருப்பாரா? அவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். அதை தான் நம்ம பார்த்தோம். திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்திலே திறக்கப்படும். திறக்கும் வரை தட்டினால், என வேற வழி கிடையாது, எனக்கு இங்க தான் திறந்து ஆகணும். இந்த இரவு வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மளால ஆனா அநேக முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனா திறக்கும் வரை தட்டுகிற ஆண்டவரை நோக்கி நான் இன்னைக்கு தட்ட போகிறேன். இதுவரைக்கும் தட்டி தான் இருக்கிறீங்க, தட்டாமலாம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நான் தட்ட போகிறேன், எனக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். அப்படிப்பட்டு தேவ சமூகத்தில் திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருக்கிற உங்களை பார்த்து இந்த இரவுல கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனை எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், அதிகாரம் உள்ளவராய் பார்ப்போம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகாரமுள்ளவராய் பார்த்து திறக்கும் வரை அவருடைய கதவை நாம் தட்டுவோம் என்று சொன்னால், சீக்கிரத்திலே நமக்கு கதவை திறக்க, நியாயம் செய்ய, அற்புதம் செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், யாக்கோபுல ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். ஏனென்று சொன்னால், நாளைக்கு நான் யாரை சந்திக்க போகிறேன்? ஏசாவை சந்திக்க போகிறேன். ஏசா எப்படி வர? சாதாரணமாக வந்தா பரவாயில்லை, நான் சமாதானமாக தான் போய் சந்திக்க போறேன், எப்படியாச்சும் சமாதானம் ஆயிடலான்னு, அண்ணன் தம்பி பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு. ஆனா ஏசாவை எப்படி வராரு? சமாதானத்துக்கு வரணும், சாதாரணமாக வரணும். ஆனால் அவர் எப்படி வராராம்? 400 பேரோட வராராம். 400 பேரோட வராருன்னா நிச்சயமா அவர் நம்மளை போட்டுத்தல தான் வராரு. அந்த ஒரு பயத்துல யாக்கோபு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்கிட்ட எல்லாம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொத்து, ஆடு மாடு சொத்து எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு ஏசா என்ன ஒன்றும் பண்ணாமலாம் போக மாட்டான். ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஏசா என் மேல் கைப்பட முடியாது என்பதை யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தான். யாக்கோபுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது தெரியுங்களா? ஏற்கனவே ஒரு முறை லாபான் வரும்போது லாபான் சொல்லுவான் யாக்கோபை சந்தித்து, நான் உன்னை ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு இருக்க முடியும், ஆனால் நேற்றுக்கு இரவு நீ வணங்குகிற உன் தேவன் என்ன சொன்னார்? சொப்பனத்தில் வந்து யாக்கோபு கிட்ட நன்மையே அந்தி தீமையை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் உனக்கு பொல்லாப்பு செய்யலைன்னாரு. இது யாக்கோபுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எனவே லாபான் கையில பாதுகாத்தது போல ஏசா கையில என்ன பாதுகாக்கணும்னா தேவனால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு தேவனுடைய கதவை யாக்கோபு தட்டுகிறார். தட்டின போது ஆண்டவர் யாக்கோபை
ஆசீர்வதித்து இஸ்ரவேலராய் மாற்றினார். அடுத்த நாள் காலையில் சண்டை போடவும் பழிவாங்க வந்த ஏசாவை நண்பனாக சமாதானமாக மாற்றி ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இரவுவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்தில் திறக்கப்படும். இரண்டாவது தட்டின ஒரு நபர் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 11:5-6. சிநேகிதனிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சத்தம் அதிகமாக இருக்குங்களா? உங்களுக்கு சரியா இருக்கா? ஏன்னா எனக்கு சத்தம் அதிகமாக. இதனுடைய வால்யூம் மட்டும் கொஞ்சம் கூட்டுங்க. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் போய் இரவில் கேட்குறான். இந்த சிநேகிதனை பார்க்க இன்னொரு சிநேகிதன் வருகிறார். அந்த சிநேகிதனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிநேகிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய இன்னொரு சிநேகிதனை போய் பார்க்கிறார். அந்த சிநேகிதனை பார்த்து என்ன கேட்குறார் அப்படின்னா, எனக்கு என்னுடைய சிநேகிதன் ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்ய, ஒரு 3 அப்பத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறத நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாம் தியானிக்கிற வேளையில் இதில் சொல்லுகிற காரியம், வருந்தி தட்டினால் இரக்கம் பெறுவோம். முதலாவது தியானித்தோம், திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்தில் திறக்கப்படும். இரண்டாவது, வருந்தி தட்டினால், ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி கதவை தட்டினால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவை வந்துவிட்டது, ஒரு குறைவு இருக்கிறது. அங்க நியாயம் தேவைப்பட்டது, இங்க ஒரு குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும். அந்த குறைவின் மத்தியில் இந்த மனுஷன் செய்கிற காரியம், தன் சிநேகிதனை பார்க்க போகிறான். தன் சிநேகிதன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, சிநேகிதன் தான். கூடுமான வரைக்கும் சிநேகிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே லெவலில் தான், மேக்சிமம் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. இவங்கிட்ட முன்ன அவனுக்கு வைக்கிறதுக்கு என்ன இல்லையா? ஒரு அப்பம் கூட இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன இருக்குது? சிநேகிதன் கிட்ட போய் கேட்குறான், நீ எனக்கு 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும். அப்படி என்றால் தன் சிநேகிதனை இவன் நிறைவுள்ளவனாய் பார்த்திருக்கிறான். என்கிட்ட குறை இருக்கு, ஆனால் என் சிநேகிதன் கிட்ட குறைவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, இல்லைன்னு இருக்காது. ஏன்னா சிநேகிதனாக இருந்தால் கூட, எனக்குத்தான் அப்பம் இல்லை எங்கள் வீட்டில், ஆனால் என் சிநேகிதன் வீட்டில் என்ன இருக்குது? அப்பம் இருக்குன்னா கரெக்டாக கேட்குற பாருங்க. 3 அப்பம், ஏதாயிலும் 1-2 கொடு அப்படி கேட்கவே இல்லை, 3 அப்பம். இவனுக்கு தெரியும் என் சிநேகிதன் வீட்டில் குறையே கிடையாது, நிச்சயமா எல்லாம் என்னது, நிரம்பி வழியே தான் இருந்திருக்கும் என்ற விசுவாசத்தோட எண்ணத்தோட சிநேகிதன் கிட்ட கேட்கிறான், சிநேகிதனே என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ எனக்கு 3 அப்பங்களை கொடுக்க வேண்டும். 3 அப்பம் எனக்கு வேணும், 1 இருந்தா கூட பரவாயில்லை அப்படி கேட்கவே இல்லை, எனக்கு 3 அப்பங்களை நீர் கொடுக்க வேண்டும், கடனாகத்தா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை இரவு வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து அடுத்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? முதலாவது அதிகாரம் உள்ளவராய் பார்க்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை நிறைவுள்ளவராய் பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிறைவுள்ளவராய் பாருங்கள். அவர் நிறைவுள்ளவர். அவரிடத்தில் இல்லாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க, எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே இதை கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதை மட்டும்தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதை என்று சொன்னால் நமக்கு எது தேவையோ. நம்ம எல்லாருமே பலவிதமான தேவையோடு இருக்கிறோம். நம்ம எல்லார் தேவையும் ஒரே தேவையா இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமான தேவைகள் இருக்கும். என் தேவையை சொல்லும்போது சிலர் பார்வைக்கு இது ஒரு தேவையா நினைக்கலாம். சிலர் தேவையை சொல்லுங்க அப்படின்னும் போதுனா இதுக்கெல்லாம் ஜபமே பண்ண தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலாம். அவரவர் பார்வைக்கு வித்தியாசப்படலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் எல்லாவற்றையும் என்ன செய்யற தெரியுங்களா? அவர் சொல்றது, எந்த தேவையா இருந்தாலும் அது பெரிய தேவையோ அல்லது சின்ன தேவையோ, புரிகிற மாதிரி சொல்றேன், 10 ரூபாய் தேவையோ
இல்லை 10,000 தேவையோ, இல்லை 10 லட்சம் தேவையோ, நம்ம ஊர் மதிப்பில் கோடி தான் அது பெருசு. கோடியில் தேவையோ, எந்த தேவையா இருந்தாலும் அவர் சந்திப்பார். ஆமென். அவ்வளவு நிறைவுள்ளவராக நாம் இயேசுவை பார்த்தால் அவர் நமக்கு அற்புதம் செய்வார். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த மனுஷன் போகிறான், சிநேகிதன் இடத்துல என்ன கேட்கிறான்? வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? தன் சிநேகிதன் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிவா கவனிங்க. அவன் என்னுடைய நண்பன், அதனால நான் போய் கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கல. வாசிங்க. தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதாவது இவன் நண்பன் கேட்டா கொடுத்துடணும். நான் நண்பனும் முகத்தை பார்த்து கொடுக்கல, ஆனா வருந்தி கேட்கிறல்ல, அதனால கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னுடைய மகன் என்று உனக்கு நான் கொடுக்கலனோ இல்லையோ, நீ வருந்தி கேட்டா உனக்கு கொடுத்துடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய தேவையை எப்படி வைக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு சில நேரங்கள் என்ன பண்ணுறோம்? அதிகாரத்தோடு கேட்குறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அதிகாரத்தோடு கேட்கக்கூடாது. அதிகாரமுள்ள ஆண்டவரிடத்தில் கேட்கணும், தப்பு கிடையாது. அவரை நம்ம அதிகாரத்தோடு கேட்கணும்னா அந்த உறவு நமக்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிட்டோம். நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல தேவைகளுக்காக கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? எதுக்குமே கீழ்ப்படியாமல் எனக்கு பர்த்டே வந்துடுச்சு, எனக்கு அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சுன்னு ஒரு காரியத்தை கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஆனால் எல்லாம் செய்கிற பிள்ளையாக இருந்தால், நமக்கு எல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால், அந்த பிள்ளைகள் கேட்குற தோரணையே வித்தியாசமாக இருக்கும். இனி யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் போயிட்டு அதிகாரத்தோடு கேட்குறோமா, வருந்தி கேட்கிறோமா? எப்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர் நமக்கு பிதா என்பதை விட, அதை விட பெருசு என்னன்னா, அவர் நம்முடைய தெய்வம் என்பதை மறந்துடாதீங்க. நம்ம அநேக நேரங்களில் அவரை பிதா, தகப்பன் இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதாங்க. ஆனால் அதை விட, ஏன்னா இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆனால் தெய்வம்னு எடுத்துக்கிட்டா, கீழே பூமியாக இருந்தாலும் மேலே வானமாக இருந்தாலும் அவர் மட்டும்தான் தெய்வம். எனவே தேவனிடத்தில் கேட்கும்போது வருந்தி கேட்கிற அனுபவம் மிக 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 அவசியமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம், வருந்தி கேட்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அந்த மனுஷன் வருந்தி கேட்டுக்கொண்டதுனால வசனம் சொல்லுகிறது, அவன் சிநேகிதனா என்று கொடுக்கிறானோ இல்லையோ, அவன் வருந்தி கேட்டதுனால நிச்சயமாய் அவனுக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு நபரை பார்ப்போம் என்று சொன்னால் எரேமியா 32:17 வாசிக்கிறோம். எரேமியா சொல்லுவார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவை நாம் எப்படி பார்க்க வேண்டுமா? நிறைவுள்ளவராய் பார்க்க வேண்டும். எரேமியா நம்முடைய பிதாவாகிய தேவனை எப்படி பார்த்தாரு? நிறைவுள்ளவராய் பார்த்தார். ஆண்டவரே, வானம் பூமி எல்லாத்திலையும் நீங்க அற்புதம் செய்கிற தேவன் தான், நீரே சிருஷ்டித்தவர் தான். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் நம்புறேன் ஆண்டவரே. அதே வார்த்தையை தான் எரேமியா பார்த்து அதே அதிகாரத்தில் திரும்ப சொல்லுவார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லுவார் தெரியுங்களா? ஒரு 20 வசனத்துக்கு மேலே, 23ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த இரவு வேளையில் அவரை நிறைவுள்ளவராய் பார்த்தால் அவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? திருப்ப வேண்டிய இருதயத்தை திருப்புவார், திருப்ப வேண்டிய மனதை திருப்புவார், திருப்ப வேண்டிய கரங்களை திருப்புவார், திறக்க வேண்டிய வாசலை திறப்பார். ஏனென்று சொன்னால், நாம் அவரை வருந்தி தட்டினால் நமக்கு அவர் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வருந்தி தட்டினால் இரக்கம் பெற்றான். மூன்றாவதாக, கடைசியாக, விசுவாசத்தோடு தட்டினால் 12 வருடமாய் திறக்காதிருந்த கதவு திறந்தது. மூன்றாவது ஒரு நபரை பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ யார் என்று சொன்னால், வாசிங்க 8:43.
பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்று ஒரு மனுஷி, ஒரு அம்மா வராங்க. ஆண்டவரிடத்தில் வந்து தம் பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்தில் வராங்க. அவங்க செய்த காரியங்களை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவங்க எப்படின்னா விசுவாசத்தோடு தட்டினார்களாம். எப்படி விசுவாசத்தோடு தட்டினாங்க தெரியுங்களா? மத்தேயுல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9:21, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதுமே இவங்களுடைய பிரச்சனை என்ன நமக்கு தெரியும். 12 வருடமாய் பெரும்பாடு, தன் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சு என்ன பண்ண முடியல, சற்றாகிலும் குணமாகவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை இந்த அம்மா எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? இயேசுவை வல்லமை உள்ளவராய் பார்த்தார்கள். நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். முதல்ல ஒரு நபரை பார்த்தோம், அவர் அதிகாரமுள்ளவர் நபராய் அந்த விதவை பார்த்தாங்க, ஆண்டவர் நியாயம் செய்தார். இரண்டாவது பார்க்கிறோம், இயேசுவை எப்படிப்பட்ட நபராய் பார்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிறைவுள்ளவராய் பார்த்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். மூன்றாவது பார்க்கிறோம், இயேசுவை எப்படிப்பட்டவராய் வல்லமையுள்ளவராய் பார்த்தால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்று சொன்னால் பாவம், சாபம், வியாதி இதெல்லாம் பெருகி இருந்தது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இரத்த சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் வரும்போது எப்போ 1-2 வந்து போகுது அப்படின்னா அது வெறுமனே வியாதியாக மட்டும் இருக்கும். ஆனால் அடிக்கடி இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அதன் பின்னணியில் பாவமும், எல்லா வியாதி பின்னாடியும் பாவமும் சாபமும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் இரத்த சம்பந்தப்பட்ட காரியங்களில் எச்சரிக்கையாயிருங்க. அதன் பின்பாக அதிகபட்சம் 100க்கு 100 சொல்லலாம், பாவமும் சாபமும் தான் அதிக காரணமாக இருக்கும். நம்முடைய தவறு நிமித்தமாக வந்ததெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால தான் 12 வருடமாக இந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை குணமாகவே இல்லை. அது சரீரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் குணமாகி இருக்கும். டாக்டர்ஸை பார்த்தபோது அது ஒரு பாவம் அல்லது ஒரு சாபத்தினால வந்ததாக இருக்கலாம். அதனால தான் பாவத்தையும் சாபத்தையும் போக்க வந்த இயேசுவை தொட்டதுமே சரியாயிடுச்சு. சரியான டாக்டரை போய் நம்ம பார்க்கணும். எதுக்கு எந்த டாக்டரை பார்க்கணுமோ அதுக்கு அந்த டாக்டரை பார்க்கணும். இந்த அம்மாவுக்கு அவள்னால தெரியாது, 12 வருஷமா இயேசு என்கிற டாக்டரை தெரியாது. தெரிஞ்ச டாக்டர் எல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஒரு டாக்டரை பார்த்துருக்கிறாங்க. அவர் யாரு? வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்பதை இந்த அம்மா அறிந்து இவங்களே விசுவாசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கிட்டையும் சொல்லலை, நான் போவேன், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சொஸ்தமாவேன். தொட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்களேன், எவ்வளோ விசுவாசமாக கதவை தட்டுறாங்க. நான் போவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். எவ்வளோ முயற்சி எடுத்தேன், இதுலேயும் ஒரு முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லலை. நான் போவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். முதல்ல கூட்டத்துக்குள்ளே போக முடியுமானே தெரியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் என்ன தெரியுங்களா? நான் எப்படியாச்சும் போவேன், நான் போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாயிடுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் கதவை தட்டுகிறோம், ஆனால் விசுவாசத்தோடு தட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு விசை நிதானித்து பார்ப்போம். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றவர்கள் விசுவாசத்தோடு தட்டினாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தன் வாழ்க்கையில அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவால எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தார். இயேசுவிடத்தில் இந்த வல்லமை உள்ளவராகவே இயேசுவை பார்த்தாங்க. இந்த அம்மா கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லைங்க. இயேசுவால எனக்கு அற்புதம் செய்ய முடியும். 2 கூடர் இயேசுவிடத்தில் வராங்க. அந்த 2 கூடர் இயேசுவிடத்தில் வரும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே இருக்கு, 27-28 வசனங்கள்ல 2 குருடர் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எங்களை சுகமாக்குன்னு கேட்குறாங்க. 27-28 அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். 28ஆம் வசனம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆண்டவர் அற்புதம் செய்தார் பார்த்தீங்களா? ஒவ்வொரு அற்புதமும் விதவிதமாக செய்வார். ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். அவனை பார்க்குறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இன்னொருத்தர் கேட்குறாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளாம் போட முடியாது. ஆண்டவரே மேஜிலிருந்து கீழே விழுற துணிக்கை நாய்க்குட்டி தானே சாப்பிடும்,
உன் விசுவாசம் பெரிது, நீ போ. இன்னொரு மனுஷன் வரான், பிள்ளைக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. என்னமோ சீஷைகள் செய்து பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறதா அப்படின்றாரு. அவன் சொல்றான், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். சொல்லி முடிக்கிறான், உடனே சுகத்தை கொடுக்கிறார். இன்னொரு மனுஷன் வரான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அப்படியா? எச்சில் உமிடுறாரு, சேற்றை உண்டாக்குறாரு, கடலை பூசிட்டு போய் சீலோவாம் குளத்துல கழுவு. ஆண்டவர் செய்கிற அற்புதம் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாய் செய்யும். அப்படிப்பட்டவர் தான். இங்க வருகிற ஒரு மனுஷனை பார்த்து 2 பேரை கேட்கிறாரு, ஆண்டவரை நாங்கள் பார்வையடைய வேண்டும். அப்படியா? பார்வையடையணுமா? என்னால செய்ய முடியும், உண்மையில உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே, நாங்கள் உங்க நம்புற ஆண்டவரே, உமக்கு வல்லமை இருக்கு நம்புற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் வல்லமையுள்ளவரை, இயேசுவை வல்லமையுள்ளவராய் இந்த இரவு வேளையில பார்த்து கதவை தட்டுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு திறக்க கடவது. ஹல்லேலூயா. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நேராக வார்த்தைகள் வரும். ஆண்டோடைய வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, பெற்றுக்குங்க. விட்டுட்டீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். ஆண்டோடைய வார்த்தைகள் எல்லா இடங்களில பல விதங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை வரும்போது என்ன பண்ணுங்க? அதை வாங்கி உள்ள வச்சுக்கணும். பாஸ்டர், நான் வாங்குறதுக்குள்ள அவர் சொல்லிட்டார் பாஸ்டர், யாருன்னா சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு இல்லை, எல்லாரையும் திருப்தியாக்கும். விட்டுட்டீங்கன்னா அது பறந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வார்த்தை என்னதுங்க? இந்த காத்துல பறந்துக்கிட்டே இருக்கும். விட்டுட்டா போயிடும், அவ்வளவுதான். திரும்ப எப்போ அது வரும்லாம் தெரியாது. இங்க நடக்கிற காரியம் அதுதான். இயேசு வல்லமை உள்ளவராய் பார்த்தார்கள். பார்த்த உடனே சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே சுகம் கிடைச்சிருச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு வேளையில இயேசுவை வல்லமை உள்ளவராய் பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு நபரை பார்ப்போம் என்று சொன்னால், யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாம் இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, இல்லாத போதும் யோபு சொல்லுகிறார். இருக்கும்போது சொன்னார்னா சாதகமாக மட்டுமே சொல்றாருன்னு சொல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் யோபு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ யோபு கர்த்தரை பார்த்து சொல்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டாள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டணும்னா உள்ள இருக்கிறவரை நாம பார்க்கணும். பார்க்காத வரைக்கும் உள்ள யாருமே இல்லைன்னு தான் நம்ம நினைச்சுக்குவோம். அவர் போனதை பார்த்துருக்கணும், அல்லது அவர் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும், உறுதிப்படுத்தி கொள்ளணும். உறுதிப்படுத்தி கொண்டு நாம் தட்டுவோம் என்று சொன்னால், அதாவது எப்படி தட்டணும்னு பார்த்தோம், 3 காரியங்களை பார்த்தோம். திறக்கும் வரை தட்டினால் சீக்கிரத்தில் திறக்கப்படும். 2வது, வருந்தி தட்டினால் இரக்கம் கிடைக்கும். 3வதாக, விசுவாசத்தோடு தட்டினால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவரை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அநீதியுள்ள நியாயாதிபதி தான், ஆனால் அவனிடத்தில் அந்த அநீதியை பார்க்கல, அதிகாரம் உள்ளவராய், அவனுக்குள் இருந்த அதிகாரத்தை இந்த விதவை பார்த்தார்களாம். இயேசுவை அதிகாரம் உள்ளவராய் பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அடுத்து பார்க்கிறோம், இயேசுவை நிறைவுள்ளவராய் பாருங்கள். தன் சிநேகிதன் தான், ஆனாலும் நான் குறைவுள்ளவன், ஆனால் என் சிநேகிதன் குறைவுள்ளவன் அல்ல, அவன் நிறைவுள்ளவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறைவுள்ளவர்களாய் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு இரக்கம் கிடைக்கும், நம் தேவைகள் சந்திக்கப்படும். 3வதாக பார்க்கிறோம், இயேசுவை பெரும்பாலுள்ள ஸ்திரீ வல்லமையுள்ளவராய் பார்த்தாராம், அற்புதத்தை பெற்றுக்கொண்டால். நாமும் இயேசுவை வல்லமையுள்ளவராய் பார்ப்போம் என்று சொன்னால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தேவைகளுக்காக கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். அவர் வல்லமையுள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் நிறைவுள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். சகல அதிகாரமும் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் உள்ளவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு கதவை திறங்க ஆண்டவரே, தட்டுவோமா? இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவர். எதை கேட்டாலும், என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
அந்த நிறைவுள்ளவரை பார்த்து நாம் கேட்போம் என்று சொன்னால் இந்த இரவு வேளையில் நமக்கு இரக்கம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். எங்கே வல்லமை உள்ளவர்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வல்லமை உள்ளவரை கதவை விசுவாசத்தோடு நாம் தட்டுவோம் என்று சொன்னால் இவ்வளவு நாள் கிடைக்காத அற்புதம் 12 வருடமாய் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இந்த பெரும்பாடல் ஸ்திரீ போனாங்களோ தெரியாதுங்க, எப்படியெல்லாம் அவங்க வேண்டிக் கொண்டாங்களோ தெரியாதுங்க, அற்புதத்தை அந்த நாளில் பெற்றுக்கொண்டாங்க. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு இயேசுவின் கதவை தட்டினால், இயேசுவை வல்லமையுள்ளவராய் பார்த்து கதவை தட்டினால், குறிப்பாக இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை வல்லமையுள்ளவராய் பார்த்து தட்டினால் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்று அல்ல, அந்த வல்லமையை நீ எடுத்துக்கொள்ள முடியும். உன் விசுவாசத்தை பொறுத்தே ஆண்டுடைய வல்லமை இந்த இரவு வேளையில் உன்னை தொடப்போகிறது. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.